அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு ஆட்டிசம் அல்லது ஒரு சிறப்பு குழந்தை இருக்கும் ஒரு வீட்டில் இருக்கும் பெற்றோர்களுடைய பயணத்துக்கு உண்டான தகவல். எங்களுடைய பிள்ளை ஆட்டிசம் என்று டயக்னோஸ் செய்யப்பட்ட பொழுது எங்களுடைய வாழ்க்கையின் வழிமுறைகள் முற்றிலும் மாறுபட்டு போனது. ஒரு புதிய பாதையை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டியது இருந்தது. எங்களுடைய வாழ்க்கை முறையில் சர்வமும் மாறுபட்டு போனது. ஏன்னா எங்களுடைய பிள்ளையை எப்படி வளர்த்து எடுப்பது, அவருக்கு தேவையான உதவிகளை நாங்கள் எப்படி செய்வது, அவர்களுக்கு உண்டான புரிதல்களை நாங்கள் எப்படி விளங்கப்படுத்துவது, அவர்களுக்கு எப்படி படிக்க வைப்பது என்று போன்ற பல விடயங்களை நாங்கள் சந்திக்க வேண்டியது வந்தது. அதிலும் எங்களுடைய பிள்ளை நான்வெர்பல் சைல்டு, வாய்மொழி பேச முடியாத ஒரு குழந்தை வித் சிவியர் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் டிசபிலிட்டி. இப்படி இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய தேவைகளை எங்களிடம் சொல்ல முடியாத சூழ்நிலையில் அழத்தான் செய்வார், அல்லது தங்களுடைய உடல் மொழியால் தான் ஏதோ ஒரு விடயத்தை எங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்வார். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பது அவருக்கு புரியாது, அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது எங்களுக்கும் தெரியாது. இதனால் அந்த மியூச்சுவல் டபுள் எம்பத்தி ப்ராப்ளம், இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததால் எங்களுக்குள் அந்த வளர்க்கும் விதத்தில் மிகவும் கஷ்டமான காலங்களை நாங்கள் சந்திக்க வேண்டியது வந்தது. இந்த வீடியோ, இந்த மெசேஜ் அது சம்பந்தப்பட்ட பயணங்களில் எப்படி நாங்கள் செய்தோம் என்பதை பற்றியதான ஒரு சின்ன விளக்க உரையும் ஒரு கலந்துரையாடலும் ஆகும். முதலில் என்னுடைய பேர் செல்வா சாம். நான் என்னுடைய மகள் ஒரு ஆட்டிஸ்டிக் சைல்டு வித் சிவியர் லேர்னிங் டிஃபிகல்ட்டி. மோரோவர் ப்ரொஃபஷனலி நான் ஒரு ஏபிஏ பிஹேவியர் சர்டிஃபைட் பிஹேவியர் தெரபிஸ்ட் இன் ஏபிஏ. அதோடு சன்ரைஸ் பேரண்டல் தெரப்பியிலும் பயிற்சி பெற்றவன். அதோடு ஆட்டிசம் ஸ்டடீஸ் டிகிரியும் வைத்திருக்கிறேன். சில ஸ்பெஷல் நீட்ஸ் டிப்ளமோ கோர்சஸும் செய்திருக்கிறேன். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்த சம்பவங்கள், எங்களுடைய மகளுடைய வளர்ச்சியில் அவருக்கு பயிற்றுவிக்கும் போது நாங்கள் என்னென்ன கஷ்டங்களை சந்தித்தோம் என்பதும், நான் படித்த விஷயங்களும், நான் என்னுடைய யூனிவர்சிட்டியில் நான் என்னென்ன விடயங்களை பற்றி தெரிந்து கொண்டேன், எவிடன்ஸ் பேஸ் தியரிஸ், ஆட்டிசம் தியரிஸ், இது சம்பந்தமான எல்லா விடயங்களையும் ஒன்றிணைத்து அவருக்கு நான் எப்படி உதவி செய்தேன் என்பதை பற்றின விளக்கம் இனி வரும் காலங்களில் உங்களோடு பகிரப் போகிறேன். இது ஏனென்றால் என்னை போலவே பல பெற்றோர்கள், பல்லாயிரக்கணக்கான பெற்றோர் தங்களோட குழந்தைகளுடைய பிரச்சனைகள் என்னவென்று விளங்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது எனக்கும் தெரியும். ஏன்னால் நான் மற்ற பிள்ளைகளுக்கு ட்ரெயின் பண்ணும்போது, பிஹேவியர் ட்ரைனிங் கொடுக்கும்போது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் என்னிடம் கலந்துரையாடும் போதும் அவருடைய தெளிவின்மையும், அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த மாதிரியான விடயங்கள், ஒரு சம்பவங்கள் அவங்களுக்கு வராதபடியால் அவங்களுக்காக பல விடயங்கள் தெரிந்து கொள்ள முடியாமல் கஷ்டப்படினோம். அவைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே இந்த வீடியோவின் நோக்கம். என்னுடைய சொந்த அனுபவத்தில் என்னுடைய பிள்ளையுடன் நான் எப்படியான விடயங்களை சந்தித்தேன், எப்படியான ஹார்ட் சிச்சுவேஷன், மெல்டவுன், சேலஞ்சிங் பிஹேவியர், சவாலான நடத்தைகள், அவர்கள் அதை எப்படி எதிர்கொள்வதற்கு நாங்கள் உதவி செய்தோம், அவர்கள் அந்த பிரச்சனைகள் வருவதற்கு நாங்கள் எந்த வகையில் அவருக்கு உறுதுணையாக இருந்தோம் என்பதை பற்றின கலந்துரையாடல் தான் இனி வரும் காலங்கள் வீடியோவை அப்லோட் செய்ய போகிறேன். இதன் நோக்கம் என்னவென்றால், என்னுடைய சொந்த அனுபவம், நான் கற்றறிந்ததோ என்னுடைய சொந்த அனுபவமோ மற்ற வேறு பல பேரண்ட்ஸுக்கும், வேற மற்ற குடும்பங்களில் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் இது பேருதவியாக இருக்கும். பல விடயங்களை சொல்லித்தரக்கூடியதாக இருக்கும், பல புரிதல்களை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் எனது அனுபவம் உங்களுக்கும் ஒரு வகையில் உதவி செய்தால் எனக்கு மிகவும் சந்தோஷம். அதோடு நான் அனைத்து பேரண்ட்ஸ், எல்லா பேரண்ட்களும் நாங்கள் எல்லோரும் கைகோர்த்து நாங்கள் எல்லாம் எங்களுடைய அனுபவங்களை பகிர்வோம் இந்த தளத்தில். அதன் மூலம் மற்றவர்களும் பயன்பெறட்டும். இது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு சிறு முயற்சியாகும். நாங்கள் இல்லாத காலத்தில் எங்களுடைய பிள்ளைகள் சேஃப், பிரச்சனை இல்லாமல், பயம் இல்லாமல், பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குண்டான ஒரு சிறிய முயற்சியாகும். அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்றும் பல வீடியோக்களை அப்லோட் செய்கிறேன். நன்றி, வணக்கம்.